வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா பொட்டுக்கடலை தேங்காய் பர்ஃபி. அதாவது பொட்டுக்கடலையும் தேங்காயும் வச்சு நம்ம சட்னி தான் பண்ணணும்னு இல்லை, பர்ஃபி கூட சூப்பராக பண்ணலாங்கிறத நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் நம்ம ஹெல்த்தியான முறையில் நான் சுகரில் சேர்க்காமல் நாட்டு சக்கரை சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு வித்தியாசமான ஸ்வீட்ஸு காரமெல்லாம் செஞ்சு நீங்கள் இந்த தீபாவளி அசத்தலாம். என்னோடய சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியான மெத்தட்லேயும் சொல்லி தந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு அதை உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அப்படியே சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் நான் அளந்திருக்கேன் பொட்டுக்கடலை. இது 200 கிராம் நிறுத்தும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வெல்லம் பொடிச்சது 150 கிராம், அதாவது 1 கப் எடுத்திருக்கேன். இது டெசிகேட்டட் கோகோனட்டுங்க. இது அதாவது ட்ரை கோகோனட்டோட பவுடர் 1/2 கப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பால் 3/4 லிட்டர் 750 ml 3 கப்பில் அளந்து காய்ச்சி ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த பேனில் இந்த 200 கிராம் நம்ம பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு எவ்வளோ மொறுன்னு நல்லா வறுத்துறணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால லைட்டாக கொஞ்சமாக தான் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கலர் முதல்ல இருந்ததுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதே அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ அதில் நம்ம 3 கப்பு வச்சுருந்தோம் இல்லையா பால், அதில் 1.5 கப்பு அளவுக்கு பாலை இதில் ஆட் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரும். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷத்துக்காவது கொதிக்க விடணுங்க. கொதிச்சான லோ ஃப்ளேம்லேயே வச்சதுனால மெதுவாக கொதிக்கும். அதோட பால் அந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ பாருங்களேன், முதல்ல நம்ம சேர்த்தப்போ எவ்வளவு பால் இருந்துச்சு, இப்போ கம்மியாயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நான் நல்லா ஆற விட்டுருவேன். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பால் எல்லாத்தையும் இந்த பொட்டுக்கடலை நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்து ஊறிடுச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இது கூட நம்ம பால் எல்லாம் எடுத்து இன்னும் ஒரு 1.5 கப் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ 1 கப் எடுத்துருக்கேன், இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வெள்ளைப்பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது கூட மிச்சம் இருக்க பாலையும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா பாலும் அந்த 1 கப்பு சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கொஞ்சம் திப்பியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் முழு கடலை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடணும். நல்லா எல்லாத்தையும் வலிச்சு, தண்ணி மாத்திரம் விட்டுறக்கூடாது. தண்ணி விட்டிங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் இதை அந்த பால்லே அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா வலித்து இந்த மிக்சியில் உள்ளதெல்லாம் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த டைமில் இந்த டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கோம் இல்லையா, ட்ரை கோகோனட் பவுடர், அதை சேர்த்தாச்சு. மிச்சம் இருந்த 1/2 கப் பாலையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எப்போவுமே ஸ்வீட்ஸ் செய்யும்போது ஃப்ளேமை நல்லா மெயின்டைன் பண்ணணும். லோவில் வச்சுக்குங்க. சூடு ஏறலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கெட்டியும் படக்கூடாது, அதோட அடி பிடிக்காமையும் நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், பொட்டுக்கடலையை நீங்கள் சேர்க்கும்போது நல்லா சலிச்சிட்டு எந்த விதமான தூசியெல்லாம் இல்லாத லெவலுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வறுக்கணும். இப்போ நான் பாருங்கள், நான் வேக வச்சுட்டே இருக்கேன், கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கேன். இப்போ எப்படி கொஞ்சமாக சேர்ந்து வருது பார்த்திங்களா, அல்வா பதத்துக்கு வருது. இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு. இந்த டைமில்
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். டோட்டலாக நான் இதில் 2 டேபிள் ஸ்பூனாக 4 தடவை சேர்த்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இதை பேஸ்ட்டு சேர்க்கும்போது இப்போ ஒரு தடவை, கடைசியில் ஒரு தடவை நம்ம சேர்க்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா சேர்ந்து நல்ல பக்குவத்துக்கு சட்டியில் ஒட்டாத லெவலுக்கு வந்துருச்சு இல்லையா? இப்போ நமக்கு நல்ல பக்குவம் ஆயிடுச்சு. இது லாஸ்ட்டில் நான் சேர்த்துருக்கேன். மொத்தம் 8 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், ஜாஸ்தி இல்லை. இதை இப்போ நல்லா சேர்த்து லாஸ்ட்டில் இதையே சேர்க்குறோன்னா இந்த டைமில் சேர்க்கும்போது நல்ல அந்த ஷைனிங் வரும் அந்த பர்ஃபியில். அதனால் லாஸ்ட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கரண்டியில் ஒட்டவே இல்லை. அந்த லெவலுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நான் இது ட்ரை நட்ஸ், அதாவது முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் 1-2 பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா இது கூட கலந்து விடணும். இந்த நட்ஸு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட போட அவசியம் இல்லை. இது நான் உங்களோட ஆப்ஷன் தான். இது இல்லைனாலும் ஒன்றும் கெட்டு போயிட போகிறதில்ல டேஸ்ட்டில். நான் என்கிட்ட இருந்தது, அதனால் நான் போட்டேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு ட்ரேயில் நான் பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சம் நெய்யெல்லாம் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம செய்கிறதுக்கு முன்னாலேயே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய இந்த ப்ரிப்ரேஷனுக்கு. இப்போ இந்த பாருங்கள், அதை பாத்திரத்துலேருந்து ஒட்டவே இல்லை, டக்குன்னு அப்படியே விழுந்துருச்சு. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேஃபாக நம்ம அமுத்தி விட்டுட்டு, இப்போ இதுக்கு மேலே மீதி இருந்தது இல்லையா அந்த ட்ரை நட்ஸு, அதை சாப் பண்ணது, அதை நான் இதில் மேலே லேசாக தூவி விட்டுருக்கேன். இதுவும் ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வெறும் அந்த பர்ஃபியே சரியாக இருக்கும். நான் என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அமுத்தி விட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறணுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் செட் ஆகும். ரொம்ப அவசரப்பட்டு நீங்கள் வெட்டிடாதீங்க. கொஞ்சம் நல்லா 2 மணி நேரம் அது விட்டுருங்க, அப்போ தான் நல்லா ஆறும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் ட்ரேயிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ அதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எவ்வளவு அப்படியே சாஃப்டாகவும் இருக்குது, ஈஸியாக வெட்ட வந்துருச்சு. அதே சமயத்தில் ரொம்ப தண்ணி பதமாகவும் இல்லை, நல்ல கரெக்டான பதத்துக்கு பர்ஃபி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு புது விதமான ஸ்வீட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பீசஸும் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நான் புதுசாக வீடியோக்கள் போடுறேன், பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் சிம்பிளான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இதே போல் அடுத்த ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.